தடுப்பு காவலில் தாங்கள் தாக்கப்பட்டதாக கூறும் சொஸ்மா சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ள 32 கைதிகளும் போலீசில் புகார் செய்யும்படி கிள்ளான் உயர் நீதிமன்றம் ஆலோசனை வழங்கியுள்ளது. வழக்கு சீராய்வு தொடர்பில் கிள்ளான் உயர் நீதிமன்ற துணை ஆணையர் ஹிர்மான் அப்துல் ரவ் முன்னிலையில் விளக்கம் அளிக்கப்பட்ட பின்னர் அவர் இந்த ஆலோசனையை வழங்கியதாக 15 கைதிகளை பிரதிநிதிக்கும் வழக்கறிஞர் டி ஹர்பால் சிங் கூறினார். சம்பந்தப்பட்ட 15 பேரும் தங்களை தாக்கிய நபர்கள், காயம் ஏற்பட்ட இடம், எவ்வாறு தாக்கப்பட்டார்கள் உள்ளிட்ட அனைத்தையும் வாய்வழி தகவலாக வழங்கினர். தாக்கப்பட்டதாக கூறும் கைதிகள் அனைவரும் போலீசாரின் உதவியோடு போலீஸ் நிலையத்தில் புகார் அளிக்கும்படி அறிவுறுத்தினர் என்று நீதிமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கூறினார். முன்னதாக சுங்காய் பூலோ சிறைச்சாலையில் கைதிகள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டதால் தாக்கப்பட்டனர் என்று ஹர்பால் சிங் குற்றம் சாட்டியிருந்தார். இதனால் சிறைச்சாலை அதிகாரி தம்மை அழைத்ததாக அவர் சொன்னார். 32 பேரில் அதிகாரிகள் தங்களை தாக்கியதாக 25 பேர் கூறினர். உண்ணாவிரத போராட்டத்தை கைவிடும்படி அவர்களிடம் கூறினேன். அதில் ஒருவர் சுங்கைபுலோ மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக அவர் சொன்னார். இதர கைதிகளின் வழக்கறிஞரான ராஜேஷ் நாகராஜன் கூறுகையில் தாம் பிரதிநிதிக்கும் கைதிகளும் தாக்கப்பட்டதாக குறிப்பிட்டார். ஆனால் நீதிமன்றம் ஆலோசனை வழங்கியபடி அதிகாரிகள் மீது புகார் செய்வதற்கு கைதிகள் பயம் கலந்த தயக்கம் காட்டுகின்றனர் என்று கூறினார். இந்த விவகாரத்தில் நீதிமன்றம் கைதிகளின் விளக்கத்தை கேட்டு ஆலோசனை வழங்கியுள்ளது. இதில் உள்துறை அமைச்சர் நிலைப்பாடு என்னவென்று மனித உரிமை அமைப்பான ஸ்வாராம் இயக்குனர் சிவன் துரைசாமி கேள்வி எழுப்பினார். விசாரணை முடியும் வரையில் சிறைச்சாலையின் இயக்குனரை இடைநீக்கம் செய்ய முடியுமா என கேள்வி எழுப்பினார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.